திருமணமான புதுசில சாப்பாட்டுக்கு காசு இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி 2017லேருந்து இப்போ வர நாங்க என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத ஒரு மெமரியா மணிமேகலை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சின்ன திரையில தொகுப்பாளினியா அறிமுகமானவங்க தான் மணிமேகலை. குக்கு வித்து கோமாளியில இவங்க கோமாளியா செம்மையா பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய யதார்த்தமான பேச்சுக்கும் காமெடிக்கும்னு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. மணிமேகலை சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. 2017லேருந்து இப்போ வர அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மணிமேகலைக்கும் உசைனுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகியிருந்துச்சு. அப்போ வந்து வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த வீடு 550 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்துச்சு. சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டோம். பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் நானும் உசேனும் சேர்ந்து சமாளித்தோம். நைட்டு பகலாக வேலை பார்த்தோம். மறக்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு திரும்ப ஒரு டைம் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் மணிமேகலை எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக திருமணமாகி 4 மாதம் கழித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அப்போ எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமணமாகி 4 மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு அழகான நாய்க்குட்டியை வந்து வாங்கியிருந்தோம். அந்த நாய்க்குட்டிக்கு ஹார்லின்னு பேரும் வச்சோம். அந்த நாய்க்குட்டி எங்ககிட்ட 2-3 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்களால் அதை வந்து வளர்க்கவே முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இதில் அந்த நாய்க்குட்டியும் எங்கள் கூட வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை வாங்கின இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். நாங்கள் திரும்ப போய் கொடுக்கும்போது அந்த நாய்க்குட்டி வந்து அழுதுச்சு. அதை பார்த்து நானும் பயங்கரமாக அழுதுட்டேன். பணம் இல்லாமல் ஆசையாக வாங்கின நாய்க்குட்டியை திரும்ப கொடுக்குறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நாய்க்குட்டியோடு எடுத்துக்கொண்ட ஒரு செல்ஃபியை வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் நாங்கள் பணம் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹுசைனோட சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2018 நவம்பரில் இவங்களுக்கு முதல் தலை தீபாவளி வந்து வந்திருக்கு. அப்போ எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் தலை தீபாவளினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்களோட தலை தீபாவளி இதுதாங்க. ரோட்டோரமாக நின்று ஒரு புகைப்படம் எடுத்தோம். ஒரு பட்டாசு கூட வாங்குறதுக்கு காசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு முதல் கல்யாண நாள் வந்து வந்திருக்கு. அப்போ எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு வழக்கம் போல தான் எங்கள் வீட்டு பால்கனியில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தையும் போட்டிருந்தாங்க. மணிமேகலை தொகுப்பாளினியை தாண்டி பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 2020லேருந்து தான் அவங்க பட்டிமன்றத்துலேருந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு 2020 என்னோட முதல் பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்காக நான் வந்து தயாராகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சங்கரபாண்டி அண்ணா தான். முயற்சி பண்ணி பார்ப்போன்னு தான் எடுத்தேன். நானும் ஒரு பல திறமைகள் கொண்ட நபர்னு அப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமையலுக்கும் மணிமேகலைக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 2020 பிப்ரவரி மாதத்தில் எனக்கு எப்போவுமே சமையல் வராதுன்னு நான் உணர்ந்த அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி உசைன் ஷேர் பண்ண ஒரு வீடியோவை அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அடுத்ததாக சமந்தாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி உசைன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதை பார்த்து நான் கொஞ்சம் வைத்தறிச்சலானேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு அழகான ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் படித்த யூகேஜி ஸ்கூலுக்கு வந்து நான் போயிருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் நிறைய நேரத்தை நான் நல்ல விதமாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாக்டவுன் வரும்போது மணிமேகலையும் உசைனும் ஒரு கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வர முடியாமல் தவிச்சாங்க இல்லையா. ஸோ லாக்டவுன் டைமில் கிராமத்தோட ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கடைசி நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஒரு மெமரிஸை வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மணிமேகலை வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து சின்ன சின்ன புகைப்படம் மூலமாகவே அவங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு புகைப்படமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். இந்த புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கண்கலங்கியிருப்பாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்து நீங்கள் வந்து கண்கலங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.